ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல் த வே த ட்ரூத் த லைஃப். திஸ் இஸ் மெர்லினா. முதலாவது எல்லா துதிக்கான மகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வீடியோ பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க போர்ட்ரேட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாத்திக்கோங்க. ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ மூலியமா உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போற காரியங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு முன்பாக இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கரண்ட் சினாரியோ. அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல பதில்கள் என்னென்ன இருக்கு? ஏற்கனவே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்த நம்ம டீகோட் பண்ணி அதுல இருக்க மெசேஜ் நம்ம பார்த்தாச்சு. சோ அந்த மெசேஜோட ஒரு சம்மரியும் இங்க பார்க்க போறோம். அதோட சேர்த்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு உண்டான அறிமுகத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாரு. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நமக்கு முன்பாக 2 விதமான கிளாக் இருக்கு. ஆமா. ஒண்ணு வந்து ஆராய்ச்சியாளர்கள் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கிளாக். இன்னொன்னு காட் அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்தும் விதமாக நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு கிளாக். இது 2 என்னன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். என்னதான் நம்ம இந்த நூற்றாண்டுல அறிவியல் வளர்ச்சியில நம்ம முன்னோக்கி போயிட்டு இருந்தாலும், நமக்கு முன்பாக நிறைய அச்சுறுத்தும் விதமான காரியங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லார் மனதையும் தொட்ட ஒரு வைரலான வீடியோ தான் இந்த குட்டி பையனுடைய வீடியோ. பெரும்பாலும் இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பையன் மூலியமா நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் நமக்கு முன்பாக வைக்கிற கோரிக்கை என்ன? அமைதி. எங்களுக்கு அமைதி வேணும். இப்போ இந்த காரியத்தை குறித்து சயின்டிஸ்ட் எல்லாரும் யோசிக்காம இருக்கிறாங்களா? அவங்க கொடுக்கிற விடைகள் தான் என்ன? 1947வது ஆண்டுகள்லயே அட்டாமிக் சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாக் நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணாங்க. அந்த கிளாக் பேர் தான் டூம்ஸ்டே கிளாக். இந்த கிளாக் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது தெரியுமா? ஹவ் க்ளோஸ் ஹியூமனிட்டி இஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். நம்ம அழிவின் பாதைக்கு எவ்வளவு தூரத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம். அதுவும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனா. இது எப்படி சொல்றாங்க? இந்த உலகத்துல இருக்கிற நாடுகள் இருக்கு இல்லையா? இந்த நாடுகள் அவங்களுடைய நியூக்ளியர் த்ரெட்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், டிஸ்ட்ரக்டிவ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இந்த எல்லா காரியத்தையும் அடிப்படையா வச்சுதான் இந்த அட்டாமிக் சயின்டிஸ்ட் எல்லாரும் இந்த கிளாக்கை நம்மளுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கிளாக்ல கொடுக்கப்படுற அந்த டைம் இருக்கு இல்லையா? அது என்னென்ன காரியங்களை டிபெண்ட் பண்ணிருக்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ 2026வது வருஷம் இந்த கிளாக் என்ன டைம்ல செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 85 செகண்ட்ஸ் டு மிட் நைட். அதாவது மிட் நைட்டை ரீச் பண்றதுக்கு 1 மினிட் 25 செகண்ட்ஸ் தான் இருக்கான். அப்போ இந்த மிட் நைட்ன்றது என்ன? 12 ரீச் பண்ணா என்ன நடக்கும்? 12 ரீச் பண்ணோம்னா அங்க ஒரு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒருவேளை 12ஐயும் தாண்டி போகுது அப்படின்னா அது அது எதை குறிக்குது? ஹியூமனிட்டி வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் என்விரான்மெண்டல் டேமேஜை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ எந்த அளவுக்கு சயின்டிஸ்ட் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து இந்த டூம்ஸ்டே கிளாக்கை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த டூம்ஸ்டே கிளாக் வந்து ஒரு காலகட்டத்துல முன்னோக்கியும் ஒரு காலகட்டத்துல பின்னோக்கியும் நகர்த்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த 2026ல இந்த கிளாக்கோட டைம் வந்து ஜஸ்ட் 1 மினிட் 25 செகண்ட்ஸ் டு ரீச் த மிட் நைட். இன்னைக்கு நீங்க எல்லா வலைதளத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்கோயிங் ஆர்ம்ட் கான்ஃபிளிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லா எல்லா இடங்களையும் இந்த யுத்தங்களும் செய்திகளும் தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்து வியந்த எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன கருத்தை சொல்ல வந்தாங்க? இந்த ஸ்லைட்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு? The more I study science, the more I believe in God. ஜேம்ஸ் வாட். My responsibility is to follow the scriptures until Jesus returns. கலீலியோ. Scripture can never lie or error. இப்போ இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்ல வர காரியம் என்ன? கடவுளை குறித்தும் கடவுள் கொடுத்த நியாய பிரமாணங்களும் அந்த ஸ்கிரிப்சர் குறித்தும் தான். அப்போ கடவுள் என்பவர் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்களும் நம்மளுக்கு முன்பாக வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சயின்டிஸ்டோடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸ். இவர் வந்து மரபணு சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணவர். 3 பில்லியன் லெட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏவை இவர் மேப் பண்ணிருக்காரு. 2025ல பிரசிடென்ட் பைடனுடைய தலைமையில சயின்ஸ் அட்வைசரா இருந்திருக்காரு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அதுல ஃபார்மர் டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. இன்னைக்கு இவருடைய ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்லயும் ஜெனடிக் ஏஜிங் டிசார்டர்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சயின்ஸும் ஃபெய்த்தும் 2 விதமான வழிகள். எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் கிரியேஷனை பத்தி. இவர் ஒரு ஐகானிக் சயின்டிஸ்டாவும் இருக்கிறாரு. ஏன்னா இவருடைய ஆரம்ப காலம் வந்து கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டுல தான் இருந்திருக்கு, ஏத்திசம்ல தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப இவர் வந்து ஃபெய்த்குள்ள வந்திருக்காரு. இவருடைய பிரபலமான ஒரு புக் பாத்தீங்கன்னா த லாங்குவேஜ் ஆஃப் காட்.
இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அனுபவத்துல, ஏன்னா அவர் வந்து மரபணு சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அவருடைய அனுபவத்துல அவர் சொல்றது என்னன்னா, தி காட் ஆஃப் த பைபிள் இஸ் ஆல்சோ த காட் ஆஃப் த ஜீனோம். இவர் சொன்ன காரியத்தை நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாமே. இந்தியாவுக்கு வருகை தந்த இயேசு கிறிஸ்துடைய ஒரு சீடர் தான் தோமா, இல்லையா? அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன விடயங்கள் என்ன? நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ காட் அப்படின்றவரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவரை அறிவியல் ரீதியா தான் அவர் இருக்கார் அப்படின்றத நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரி, இப்ப இவர் சொன்ன மாதிரி தி காட் ஆஃப் த பைபிள் இஸ் த காட் ஆஃப் த ஜீனோம். அப்போ த்ரூ பைபிள் காட் வந்து என்ன நம்மளுக்கு சொல்ல விரும்புறாரு? ஒரு குறிப்பிட்ட வசனத்துல நம்ம படிக்கலாம். ஓசியா எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல காட் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. என்னதுன்னா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எப்படி கொடுத்தாராம்? எழுதி கொடுத்தாராம். எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்போ காட் வந்து தன்னுடைய எல்லா மகத்துவங்களையும் அவரு சாதாரணமா சொல்லிட்டு மட்டும் போகல. அத நம்ம படிக்கணும், நம்மளுக்கு அடுத்த வர ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதியும் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த காரியங்களை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதுதான். ஒரு காலகட்டத்துல பரிசுத்த வேதாகமம் என்பது குறிப்பிட்ட நபர்களால மட்டும் தான் படிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அது எழுதப்பட்ட மொழியின் அமைப்பு எபிரேய மொழியில எழுதப்பட்டதுனால எபிரேயர்கள் மட்டும் தான் அதை படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இதோடைய ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா, நம்ம கைகள்ல இருக்கிற இந்த மொபைல் எந்த லாங்குவேஜ்லயும் இந்த பைபிளை நமக்கு கொடுக்கும். அப்போ காட் சொன்ன ஒரு காரியம் உண்மைதான் அப்படின்னு இங்க நிரூபணமாகுது. எல்லார் கையிலயும் இந்த பைபிள் இருக்கு. ஆனா யாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. சரி, இப்போ பைபிள் மூலியமா காட் வந்து இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கரண்ட் சினாரியோ குறித்தும், நம்ம அதுக்கு என்ன செய்யணுன்றது குறித்தும் எப்படி பதில் கொடுக்குறான்றதையும் நம்ம பார்க்க போலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல அவருடைய சீஷர்கள் வந்து இந்த கடைசி காலத்தை குறித்து அவர்ட்ட கேட்கிறப்ப அவர் கொடுத்த ஆன்சர் தான் இது. மத்தேயு 24வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எல்லா சினாரியோ பாத்தீங்கன்னா, பஞ்சங்களா இருக்கட்டும், இல்ல பூமி அதிர்ச்சிகளா இருக்கட்டும், இல்ல யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன காரியத்துக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி பிரசவ வேதனை எப்படி அனுபவிப்பாங்களோ அதுக்கு ஒப்பிடுறாரு. எண்ட் டைம்ஸ்க்கு இது எல்லாமே ஒரு அறிகுறிகளாக காணப்படுது. அப்போ இன்னைக்கு காலையில சூரியன் விடிஞ்சதுல இருந்து சாயந்தரம் அஸ்தமிக்கிற வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே எதை நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லுது அப்படின்னா, அது வந்து எண்ட் டைம்ஸ் தான் சொல்லுது. அப்போ நமக்கு முன்பாக வைக்கிற கேள்வி என்னன்னா, ஆர் வி லிவிங் இன் த எண்ட் டைம்ஸ்? இதுக்கு ஆன்சரும் நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கலாம். சரி, பெரும்பாலான நெட்டிசன்ஸ் என்ன பண்றாங்க? யூடியூபா இருக்கட்டும், இல்ல Facebookஆ இருக்கட்டும், இல்ல எந்த சோசியல் மீடியா Instagram இருக்கட்டும், நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள ஒவ்வொரு வருஷமும் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? அதுதான் இந்த 2 பேருடைய ப்ராபசிஸ் அண்ட் பிரெடிக்ஷன்ஸ். நாஸ்ட்ராடமஸ், பாபா வாங்கா. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இவங்க 2 பேர பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறப்பயும் இவங்க 2 பேருடைய ப்ராபசிஸ வச்சு தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்க காரியங்களா இருக்கட்டும், இனிமேல் நடக்க போற காரியங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தான் விளக்கப்படுத்துறாங்க. இவங்கள பத்தி நம்ம ஒரு காரியத்த பார்க்குறோம்னா, பாபா வாங்கர்ஸோட ப்ராஃபசிஸ் வந்து 5079 இயர் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கான். நாஸ்ட்ராடமஸோட பிரெடிக்ஷன் 3797 வருஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கான். இப்போ இவங்களுடைய ப்ராஃபஸியா இருக்கட்டும், பிரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இத எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சாதாரண மனிதர்களாக இவங்க 2 பேருக்கும் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பிரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், அத ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எழுதி வச்சு அத நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேரையும் படைத்த கடவுள் குடுத்த விஷயத்த நம்ம இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தானே படிக்கணும். சரி, இப்போ பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அவர்களுக்கு தெரிந்த இந்த காரியம் தான் பரிசுத்த வேதாகமத்துல ஒரு டைம் லைன் இருக்கு இல்லையா? ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே ஒரு டைம் லைன் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன காரியங்கள்? ஒரு சின்ன ரீகேப். இன்னைக்கு தேதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்ட், அதாவது கிங் சாலமனா இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த கிங் டேவிடா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த யுத்தம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம், ரஷ்யா, உக்ரைன் யுத்தம், எக்கனாமிக்கல் கிரைசிஸ் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரப்போற 3வது உலகப் போர் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து வரப்போற 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இன்னும் ஒருபடி மேல இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி கடவுளுக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வரப்போற புதிய வானம், புதிய பூமி வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பைபிள இது வரைக்கும் படிக்காம அத தெரிஞ்சுக்கொள்ளாம இருக்கிறவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். இப்போ பரிசுத்த வேதாகமத்துல கடவுள் நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்காரு, நாஸ்ட்ராடமஸ் காட்டிலும், பாபா வாங்காவ காட்டிலும் இன்னும் அதிகமாவே சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம எண்ட் டைம்ஸ் பத்தியும், டிவைன் ஜட்ஜ்மென்ட் பத்தியும், புதிய வானம், புதிய பூமிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு நம்ம எங்க தான் போகணும்? பரிசுத்த வேதாகமத்த நம்ம கிளியரா படிக்கணும்.
ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அட்டாமிக் சயின்டிஸ்ட்லாம் நமக்கு முன்பாக வைத்த அந்த டூம்ஸ்டே கிளாக் இருக்கு இல்லையா? அதே மாதிரி காட் நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு கிளாக் தான் இஸ்ரேல். இஸ்ரேல்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளும் கடவுளுடைய கிளாக்குடைய ப்ராஃபட்டிக் லைன் தான். நம்ம இஸ்ரேலும், இஸ்ரேல்ல நடக்கிற காரியங்களையும், ஜெருசலேம் நடக்கிற காரியங்களையும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்தோம்னா, கடவுளுடைய திட்டங்களும் வெளிப்பாடும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கு வெளிப்படும். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் அது. பரிசுத்த வேதாகமத்துல மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு. அறிவியலாளர்களும், வேதாகம ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 63,779 குறுக்கு குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிராஸ் ரெஃபரன்சஸ். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு ஆசிரியரால எழுதப்படல. இது 40 ஆசிரியர்களால எழுதப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஆசிரியர்கள் யாரும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவங்க கிடையாது. 1500 ஆண்டுகள் எடுத்திருக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் முழுமையா நம்ம கையில கிடைக்கிறதுக்கு. 3 கண்டங்கள்ல இருந்தவங்க எழுதியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல பேசப்பட்ட 3 பெரிய மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவ்ளோ பன்முகத்தன்மை வாய்ந்த இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னா, ஒருங்கிணைந்த ஒரு கதையை சொல்லிக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமாகணும்னா, இந்த 40 ஆசிரியர்களையும் வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரால தான் முடியும். இதுவே காட் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்த எழுதி நம்மளுக்கு குடுத்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். இப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஒரு குறிப்பிட்ட தீம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஒரு 7 கருப்பொருள்கள உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். ஒன்று வந்து படைப்பு. உலக தோற்றம் முதல் படைப்புகள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல கடவுள் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. மனித குலத்தினுடைய தொடக்கத்தையும் இங்க சொல்லியிருக்காரு. மனிதனுடைய வீழ்ச்சியை பத்தியும் நம்ம படிக்கலாம். ஆனா வீழ்த்தப்பட்ட மனிதன் அப்படியே விடப்பட்டானா? கிடையாது. அவனுக்கு என்ன தேவை? வீழ்ச்சியிலிருந்து ஒரு மீட்பு தேவை. அப்ப அந்த மீட்பை யார் கொடுக்கணும் அப்படின்னா, கடவுளால தான் கொடுக்க முடியும். அதனாலதான் கடவுள் வந்து மனிதனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாரு. இந்த உடன்படிக்கையை மனிதனால நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் கடவுள் அவரே வந்து இந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றாரு. அது நிமித்தமா திருச்சபை ஆரம்பிக்கப்படுது. இப்போ இந்த திருச்சபை மூலியமா எல்லாருக்கும் ஒரு மீட்பு கிடைக்குது. இந்த காரியங்களை தான் நம்ம முழு பரிசுத்த வேதாகமத்திலையும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த கற்பொருட்கள், இந்த தீம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல இது இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி ரொம்ப சுவாரஸ்யமா அமைய போகுது. தேவைப்படுறவங்க இங்கிலீஷ்லயும் பாஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ காட் சைட் பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் தான். அவருடைய எல்லா ரகசியங்களையும் நம்மளுக்கு எழுதியே கொடுத்திருக்காரு. இப்போ இந்த ஒரு வசனத்தை பாருங்களேன். உபாகமம் 29:29ல மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகளாம். இப்போ பைபிள்ல இது வரைக்கும் ரிவீல் ஆகாத காரியங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே யாருக்கு உரியவைகளாம்? கர்த்தருக்கு உரியவைகளாம். ஆனா அடுத்து தொடர்ந்து படிக்கிறோம். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இப்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகளாம். அப்போ என்னென்ன காரியங்கள் நம்ம கடவுளோட பயணிச்சு பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நம்ம டெய்லி பைபிள்ல ரீட் பண்ணி அவர் நம்மளுக்கு ரிவீல் பண்ற காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் உரியவைகள்னு சொல்லப்படுது. இதே இதை நம்ம இன்னொரு வசனத்திலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நீதிமொழிகள் 25:2 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மையா? தேவனுக்கு மேன்மையா. ஆனா அதே சமயம் காரியத்தை ஆராய்வதோ யாருக்கு மேன்மையா? ராஜாக்களுக்கும் மேன்மையா. அப்போ நம்மள ஆண்டவர் வந்து எப்படி தெரிந்து கொள்றாரு? ராஜாக்களவும் ஆசாரியர்களவும் நம்மள தெரிஞ்சு கொள்றாரு. அப்போ நம்மள ராஜாக்கள் அப்படின்னா தேவன் பார்வையில நம்ம எப்படி இருக்கணும்? சங்கீதம் 1:2 சொல்றபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இந்த பைபிள தியானிச்சு இரவும் பகலும் அதுல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட உட்கார்ந்து பிரசன்ஸ்ல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அவர் வெளிப்படுத்துறதுக்கு எப்பயுமே வாஞ்சியா இருக்கிறாரு. இப்போ ப்ரீவியஸா நான் சொல்லியிருப்பேன். இந்த தீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. இங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த 7 தீம்ஸும் ஓவரால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு அதிசயமா நம்மளுக்கு ரொம்ப வியக்கத்தக்கக்கூடிய விதத்துல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்களேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம டீகோட் பண்ணோம். அப்படி டீகோட் பண்றப்ப அதுல நம்மளுக்கு கிடைச்ச அந்த ரகசிய மெசேஜ் இந்த 7 கண்டென்ட்லயும் இருக்கு. இந்த 7 கண்டென்ட்டையும் ரொம்பவே சுருக்கி இந்த 2 வரிகள்ல இருக்கிற இந்த வார்த்தையில வசனத்துல அவர் கொடுக்குறாரு. இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதுதான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் நம்ம வெளிப்படையா படிக்கிறது. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை புதுசா பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்க 7 வார்த்தைகளையும் எபிரேய மொழியில இருந்து நம்ம டீகோட் பண்ணி அதுல இருக்க ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மெசேஜ ஒரு சம்மரியா உங்களுக்கு நான் இங்க கொடுக்குறேன். இதுதான் அந்த மெசேஜ். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கிற ரகசிய செய்தி நம்மளுக்கு ஒரு வியப்பை கொடுக்குது. நம்ம அப்ப பார்த்த அந்த 7 தீமையுமே இது கம்ப்ளீட் பண்ணுது.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துற விதமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு? முழு வேதாகமத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஹீப்ரு டீகோடிங் பண்றப்ப நம்மளுக்கு நிறைய காரியங்களை அவர் விளக்கப்படுத்த அவர் வாஞ்சியா இருக்கிறாரு. இந்த மெசேஜஸ் எல்லாமே டைரக்டா அதுல இருக்காது. இதை டீகோட் பண்றப்பதான் நம்மளுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் புரியாம இருக்கலாம். நீங்க ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பா போய் பாருங்க. அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் வழி பரலோகத்துக்கு நம்மளை அழைத்து செல்றதுக்கு. ஏன் அப்படின்னா அவர் எந்த நாமத்துல நம்மளுக்கு வெளிப்படுறாரு? சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் யாவே எல் கெமிலா என்ற நாமத்துல நம்மளுக்கு வெளிப்படுறாரு. என்ன காரியத்தை சரி கட்டினாரு? மனித குலம் இழந்து போன அந்த நித்திய ஜீவன், அந்த இழப்பை அவர் என்ன பண்றாரு? ஈடு செய்யறாரு, சரி கட்டுறாரு. அது நிமித்தமா நம்மளுக்கு நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தராக நம்மளுக்கு வெளிப்படுறாரு. இந்த ஒரு கிராஃப் சாதாரணமா கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி எடுத்த கிராஃப் தான். இந்த கிராஃப் மூலியமா நம்மளுக்கு என்ன காரியத்தை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காட் எல்லாவற்றையும் தன்னுடைய கடமை எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. அவர் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டாரு. மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவியல் ரீதியாக இருக்கட்டும், இல்ல பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிற ரீதியாகவும் இருக்கட்டும், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரி, இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். இங்க பாலியோ ஹீப்ரூ ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க மாடர்ன் ஹீப்ரூ ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன். இந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கரண்ட் சினாரியோக்கு காட் கொடுக்க போற ஒரு ஆன்சர் இந்த வசனத்திலையும் இருக்கு. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஹீப்ரூ டிகோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். என்னென்ன எபிரேய எழுத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இருக்கிற ஜெமெட்ரிக் வேல்யூ என்னன்றதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம், இந்த சென்டென்ஸ் எத்தனை வேர்ட்ஸ்னால எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எபிரேய மொழியில மொத்தம் 14 வார்த்தைகளால எழுதப்பட்டிருக்கு. சோ அந்த வார்த்தைகளுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைடும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் தான். இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் மேல இருக்கிற நம்பர் ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் உடைய நம்பர். அடுத்து இது டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க ரீட் பண்றப்ப லெஃப்ட் டு ரைட் தான் ரீட் பண்ற மாதிரி இருக்கும், பஹரட்ஸ் அப்படின்னு. ஆனா அதே இது ஹீப்ரூல டிகோட் பண்றப்ப ரைட்ல இருந்து நீங்க லெஃப்ட் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த முதல் லெட்டர் வாவ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இங்க இருக்கு. சரி, அடுத்து இங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அடுத்து இங்க கிராமர் ரூல்ஸ். அண்ட் அப்படின்றது கன்ஜெக்ஷனாகவும், தன்றது ஆர்டிகலாகவும், எர்த் நவுன்லையும் அமைஞ்சிருக்கின்றதை இங்க குறிக்குது. ஸோ இந்த டீடைல் தேவைப்படுறவங்க இதை பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைட்ல அதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் தான் இன்னும் அதிகமான டீடைல்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு பூமியானதுன்றதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இருக்கிற இங்க டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஒரு நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் அப்படின்ற நம்பர், 1 நம்பர். இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிளேஸ் வேல்யூ. அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பூமியானது அப்படின்றது முதலாவது வார்த்தையா இருக்கு இல்லையா? சோ அது பிளேஸ் வேல்யூ. அடுத்து கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கெமெட்ரியா வேல்யூ, எபிரேய எழுத்துக்களுக்கு உண்டான கெமெட்ரியா வேல்யூ. நெக்ஸ்ட் ஹீப்ரூ லெட்டர்ஸ். அடுத்து டிரான்ஸ்லேஷன். அடுத்து ஒரு டோட்டல் வேல்யூ, அதாவது கெமெட்ரியா வேல்யூடைய டோட்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டிரான்ஸ்லேட் ஆன, தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆன அந்த வார்த்தை பூமியானது. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 2 விதமா இந்த வசனத்தை ரீட் பண்ண போறோம். முதலாவது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட விதத்துல. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணதை நம்ம படிச்சிட்டோம். இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு அமைக்கப்பட்டிருந்த அந்த விதத்துல இப்ப நம்ம அடுத்து படிச்சு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, பூமியானது இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய், இருள் மேல். இந்த 7வது வார்த்தையாகிய பெனே அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு பரப்பில் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. பட் டிரான்ஸ்லேஷன்ல அது இல்ல. சோ இங்க நம்ம புரிதலுக்காக இங்க நான் கொடுத்திருக்கேன். பரப்பில் ஆழத்தின் ஆவியானவர் தேவ அசைவாடி கொண்டிருந்தார். மேல் மறுபடியும் அந்த பெண்ன்றது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. பரப்பில் ஜலத்தின். அப்போ இதை நம்ம ரீட் பண்றப்ப ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல. சோ அதனால டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ல நம்ம படிக்கிறப்ப அது நம்மளுக்கு ஒரு புரிதல் கொடுக்குது இல்லையா? ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிரான்ஸ்லேஷன் வெர்ஷனை காட்டிலும் இப்படியே நம்ம படிக்கிறப்ப கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்ல வராருன்றதையும் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கரண்ட் சினாரியோஸா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க காரியங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தேவன் இந்த வசனம் மூலமா நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்றாருன்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இனிமேதான் இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம்
2வது வசனத்துல இருக்க முதல் வார்த்தை பூமியானது அப்படின்னு ஆரம்பிக்குது. பூமியானது அப்படின்னு காட் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பத்தி சொல்ல வராரு. அப்போ பூமி எங்க இருந்துச்சு? இந்த பிரபஞ்சத்துல இருந்துச்சு இல்லையா? இப்பயும் அங்கதான் இருக்கு. ஆதி காலத்துல ஆரம்பத்துல பூமியானது அப்படின்னு சொல்லப்படுது. காட் வந்து இதுல என்ன சொல்ல வராரு? பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடான கோடி பிளானட்ஸ் இருந்தாலும் பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட பிளானட்டை பத்தி தான் அங்க வெளிப்படுத்த விரும்புறாரு. பூமியானதுன்னு அது பேர் சொல்லி அவர் சொல்றாரு. இதே மாதிரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல எடுத்துக்கிட்டாலும் நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளை சார்ந்துதான் ஓடிட்டு இருக்கும். அப்போ காட் வந்து எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை நோக்கி அவர் சொல்றது அப்படின்றத நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பூமியானது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்மள இந்த வசனத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இருந்தது. இருந்தது அப்படின்னா எங்க இருந்தது? ஒரு பிரபஞ்சத்துல இருக்கு, ஒரு பிளேஸ்ல இருக்கு, அது ஒரு இடத்துல பிக்ஸ் ஆகி இருக்கு இல்லையா? அது மாதிரிதான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்துல ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு இடத்துல இருக்கிறோம். பூமியானது இருந்தது அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒழுங்கின்மையும். அவருடைய பார்வையில ஆதியில பூமி எப்படி இருந்துச்சாம்? ஒழுங்கின்மையா இருந்துச்சாம். இன்னைக்கு கடவுளுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய பார்வையில பாக்குறப்ப நம்ம ஒழுங்கின்மையா தான் இருக்கும். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஏதோ ஒரு விஷயமும் நம்மளுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது கம்மியா இருக்கலாம், இல்ல இல்லாமையும் இருக்கலாம். அப்போ கடவுளுடைய பார்வையில ஆதியில பூமியை எப்படி பார்த்தாரோ அதே பார்வையில தான் இப்பயும் இந்த வசனம் மூலியமா நம்மகிட்ட பேசுறாரு. பூமி எப்படி ஒழுங்கின்மையா இருந்துச்சோ அதே மாதிரி அவருடைய பார்வையில நாமும் இன்னைக்கு ஒழுங்கின்மையா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வெறுமைமாய். பூமி எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? வெறுமையுமா இருந்திருக்கு. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில உள்ள ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு. ஆனா கடவுள் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள போய் பார்க்கறாருன்னு வைங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளுடைய இருதயத்தின் ஆழமா இருக்கட்டும், அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா வெறுமையா இருக்குதான். ஏன்னா கடவுள் வந்து என்ன சொல்றாரு பைபிள்ல, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு. அப்போ ஒருவேளை கடவுளுடைய பார்வையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒழுங்கின்மையா இருக்கோம். அடுத்து நம்மளுக்குள்ள வெறுமை இருக்கு, எம்ப்டினஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு காரியத்தையும் கடவுள் சொல்றாரு. இன்னொரு காரியம் என்ன இருக்கான்? இருள் இருந்துச்சாம். அவர் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியை பாக்குறப்ப பூமி எப்படி இருளா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்குள்ளயும் நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய காரியங்கள்ல இருளின் ஆதிக்கம் இருக்கு. நம்ம வெளிச்சத்தை தேடிதான் போக முயற்சி பண்றோம். அப்போ தேவன் நம்மளை பாக்குறப்ப நம்ம எப்படிப்பட்டதா இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள அந்த இருள் இருக்கு அப்படின்றத அவர் பாக்குறாரு. ஏன்னா தேவன் வெளிச்சமானவர், அவருக்குள்ள எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அடுத்து அடுத்த வார்த்தை மேல். இந்த மேல்ன்றது எதை குறிக்குது? பூமியுடைய சர்ஃபேஸ், மேல் பரப்பை குறிக்குது. அடுத்து மேல் பரப்பில், அந்த வார்த்தை தொடர்ச்சியான ஒரு வார்த்தையா இருக்கு. மேல் பரப்பில் அதோடைய சர்ஃபேஸ்ல, மேல் பரப்புல என்ன இருந்துச்சாம்? ஒரு ஆழம் இருந்துச்சாம். மேல் பரப்புல இருந்து பாக்குறப்ப உள்ள ஒரு ஆழம் இருந்துச்சாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம மனதுக்குள்ள ஒரு ஆழம் இருக்கு. கடவுள் மேல் பரப்புல இருந்து நம்மளை பாக்குறாரு. நம்ம ஒரு ஆழத்துக்குள்ளதான் சிக்கியிருக்கோம். இப்போ தேவனுடைய பார்வை இந்த பூமியை படைக்கிறப்பையும் சரி, இப்பயும் சரி ஒன்றாகதான் இருக்கு. அடுத்து இன்னொரு காரியத்தை இங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், பூமி எப்படி இருந்துச்சு, ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்கோம். ஆதியில தேவன் பூமியை பார்க்கறப்ப அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருள் நிறைந்ததாகவும் ஆழமாகவும் இருந்திருக்கு. இதே மாதிரிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள இந்த காரியங்கள் தான் இருக்கு. தேவனுடைய பார்வையில நம்ம ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருள் நிறைந்ததாகவும் இருக்கிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு உலகத்துல சாட்டனிக் சர்ச்சஸ், சாட்டன்ஸோடைய ஏகப்பட்ட காரியங்கள் வெளிப்படையா வந்துட்டு இருக்கு. இப்ப கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முழுக்க முழுக்க சாட்டனுடைய காரியங்கள் தான். அப்போ இருளின் ஆதிக்கம் இன்னைக்கும் மனிதர்களுக்கிடையே எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக இருக்கு நீங்க பாருங்க. ஆனா இப்போ அடுத்து பார்க்க போறது ஆவியானவர் பத்தி. அடுத்து பரிசுத்தமா இருக்கிற ஆவியானவர் அங்க என்ட்ரி ஆகுறாரு. இந்த ஆவியானவர் யாரு? இவரு தேவனின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏலோகிம், ஏலோகிம் என்பது கடவுளை குறிக்கிறது வார்த்தை. அப்போ தேவ ஆவியானவர் அங்க என்ன ஆகுறாரு? என்ட்ரி ஆகுறாரு. அப்ப பாக்குறப்ப அவர் எப்படி அந்த இடத்துல வராருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வார்த்தை அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த பூமி உருவாக்கப்படும் அந்த டைம்ல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா அசைவாடி கொண்டிருந்தார். இந்த குறிப்பிட்ட அந்த 11th வேர்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்தோம்னா, இந்த அசைவாடுதல்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எபிரேய வார்த்தையாகிய இந்த வார்த்தை வந்து இதோட ரூட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ருகப். இந்த
ரூட் வேர்டுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாவரிங். அதாவது இன்னும் எளிதா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பேர்ட் வந்து அதோடைய நெஸ்ட்டுக்கு கிட்ட வர்றப்ப எப்படி தன்னுடைய செட்டைகளை நல்லா வேகமா அசைத்து அந்த இடத்துல ஒரு ஹாவரிங் பண்ணி வருதோ, இல்ல ஒரு ஈகிள் வந்து தன்னுடைய இரையை தேடுறப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஹாவரிங் பண்ணி அந்த இரையை பிடிக்குதோ, அது மாதிரி தான் இங்க சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஆதியில மட்டும் அசைவாடல, இன்னைக்கும் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தின் மூலியமா. அவர் ஏன் நம்ம மேல அசைவாடி கொண்டிருக்கிறார்? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஆதாம்ல இருந்து நோவா காலகட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சாரி காட் வந்து முகமுகமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் மூலியமா தன்னோட திட்டங்களை வெளிப்படுத்தினாரு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்டாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பரையேறினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில செயல்பட்டு இருக்காரு. அவர் ஆதியில மட்டும் இல்ல, இன்னைக்கும் இருக்கிறாரு. எதுக்காக இருக்கிறாரு? ஏன்னா நம்ம தான் தேவனுடைய ஆலயம், நம்மளுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா, நம்மளுக்குள்ள வாசம் செய்ய வரம் பெற்றவரா இருக்கிறாராம். அப்ப ஹாவரிங் பண்றது எதுக்காகனா, நம்மளுக்குள்ள அவர் வாசம் செய்யறதுக்காக நம்ம மேல அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது இல்ல என்ன அப்படின்னா, அவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவரை நம்ம உள்ளத்துக்குள்ளக்க அவர் வந்து என்ன பண்ணணும்? வந்து சஞ்சரிக்கிறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். இப்போ அவர் வந்து இந்த சர்ஃபேஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா மேல், பூமியுடைய மேல் பரப்பில். இப்ப நான் சொன்ன அந்த காரியத்தை தான் இங்க சொல்லியிருக்கு. மேல் பரப்பில். இப்ப எர்த் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எர்த் சர்ஃபேஸ்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து என்னது? லேண்ட் அண்ட் வாட்டர் இல்லையா? இதே காரியத்தை நம்ம ஹியூமன் பாடியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, எர்த் மாதிரி தான் நம்பணும். ஏன்? எர்த்ல என்ன இருக்கு? லேண்ட் அண்ட் வாட்டர் இருக்கிற மாதிரி நம்ம பாடியும் 2 விதமான காம்போனன்ட்னால தான் உண்டாயிருக்கு. இங்க 14வது வார்த்தையாகிய ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருப்பது போல, நம்ம மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடியும் வாட்டராலையும் சாயிலாலையும் உண்டாயிருக்கு. இப்ப இது கூட நம்ம படிச்சிருப்போம். ஒரு அடல்ட் மேல்க்கு அவங்க பாடியில 60% ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்றதும், இன்ஃபன்ட்க்கு 70% ஆஃப் வாட்டர் இருக்குன்றதையும் நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடியில இருக்க எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அதுல லேண்டுக்கு உண்டான எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அப்போ மனிதன் மண்ணுக்கு திரும்புறதுன்றது ஒரு நிச்சயம் இல்லையா? அப்போ காட் வந்து ஆதியில இந்த லேண்ட் அண்ட் வாட்டருக்கு மேல அவர் வந்து அசைவாடி கொண்டிட்டு இருக்காருன்னா, அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம மேல அவர் வந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கண்ணோட்டத்துல படிக்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் கிடைக்குது இல்லையா? அப்போ கடல் வந்து அப்பயும் சரி, இப்பயும் சரி ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல வராரு. எப்படி? பூமியானது. பூமியானதுன்றது இங்க பூமியும் குறிக்கும், நம்ம ஒவ்வொருத்தரையும் குறிக்கும். பூமியானது இருந்தது. ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம் நம்மளும். ஆனா நம்ம கடவுளுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்? ஒழுங்கின்மையும், வெறுமையுமாய் இருள் நம்மளுக்குள்ள சூழ்ந்திருக்கதான் அவர் பார்க்கிறாரு. அப்ப பூமியும் அவர் அப்படிதான் பார்த்திருக்கிறாரு. அடுத்து நம்மளுடைய மேற்பரப்பின் ஆழத்துல என்ன இருக்கு? இருள் இருக்கு. ஆனா தேவ ஆவியானவர் எப்படி இருக்காருன்னா, அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கும் அவர் அசைவாடிட்டு தான் இருக்காரு. அவரு நம்மேல் வந்து அவர் அசைவாடிட்டு இருக்காரு. நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நமக்கு மட்டும் இந்த விஷயங்கள் நடக்குது. நம்ம மட்டும் தான் இந்த காரியத்துக்குள்ள கடந்து போறோம். எனக்கு மட்டும் தான் தோல்விகள், வெறுப்புகள், வேதனைகள், அவமானங்கள் இப்படி நம்மள நாமே ரொம்ப டவுனா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மள பார்த்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். இன்னைக்கும் அவரு குறிப்பிட்டு நம்மள பார்த்து சொல்றது, "உன்மேல் நான் அசைவாடிக் கொண்டிருக்கிறேன். என்னை பெற்றுக்கொள்ள நீ ரெடியான்றது" தான் அவர் நம்ம கிட்ட வைக்கிற ஒரு கேள்வி. நம்மள சுத்தி எத்தனையோ கிரைசிஸ் நடக்கலாம். எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இருக்கலாம். எத்தனையோ வார் சிச்சுவேஷன் இருக்கலாம். என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம எத பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோம் அப்படின்றது தான். இப்போ சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு டூம்ஸ்டே கிளாக் குடுத்தாங்க. எந்த அளவுக்கு ஹியூமனிட்டி வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு நெருங்கி இருக்குன்னு. ஆனா காட் குடுக்குற டைம்லைன் எதுக்காக குடுக்குறாருன்னா, அந்த கிளாக்க பார்க்குறப்ப நம்மளுக்கு வர வேண்டிய தாட்ஸ் வந்து நம்ம கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத. சோ இன்னைக்கு 2026ல என்ன காரியங்களாவும் நம்ம ஃபேஸ் பண்ணாலும், அதுக்கு கடவுள் குடுக்குற ஒரு ஆன்ஸர் தான் இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. மத்தேயு 24வது அதிகாரத்துல இந்த காரியங்கள நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துட்ட அவங்களுடைய சீஷர்கள் இந்த எண்ட் டைம்ஸ பத்தி கேட்கிறப்ப, அவர் குடுக்குற சில பாயிண்ட்ஸ் பாருங்களேன். என்ன சொல்றாரு? இதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? ஒருவனும் நம்மள வஞ்சியாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? அதே மாதிரி இந்த யுத்தங்களின் செய்திகள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டாலும் நம்ம பதறாமவும், அதே சமயம் நம்ம அத குறித்து பயப்படாதவும், கலங்காதபடியும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? ஏன்னா இது எல்லாமே கடவுள் பார்வையில அவர் ஏற்கனவே திட்டமும் தெளிவுமா எழுதி வைத்த சம்பவங்கள் தான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதத்தான் நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த முடிவுன்றது உடனே வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா சினாரியாவும் இருக்கட்டும், ஜனத்துக்கு விரோதமா ஜனமா இருக்கட்டும், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யமா இருக்கட்டும், பஞ்சங்களா இருக்கட்டும், கொள்ளை நோய்களா இருக்கட்டும், பூமி எதிர்ச்சிகளா இருக்கும். இது எல்லாமே இங்க ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். அது ஒண்ணும் புது காரியம் கிடையாது. இது எல்லாமே பல இடங்கள்ல உண்டாகும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர்கள் எல்லாமும் எதுக்கு ஆரம்பமா? வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காரியத்துல நம்ம பார்க்கிறப்ப நம்ம கலங்கக்கூடாது. அதே சமயம் நம்மள வஞ்சிக்காதபடி நம்மள எச்சரிக்கையா காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமாகவும் நம்ம இருக்கணும். 2வது அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்கணும்.
இதுல பாதிக்கப்படுற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனையோ பேர்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். முக்கியமா இஸ்ரேல்ன்றது வந்து ஒரு கிளாக் உடைய முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. காடோடைய கிளாக். அப்ப இஸ்ரேல்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்மளுடைய பிரேயர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. எத்தனையோ பேர் இன்னைக்கு இப்ப கடவுள் வந்துருவாரு, அப்ப கடவுள் வந்துருவாரு, இந்த நெருங்கிட்டு இருக்கோம், இன்னும் வந்துற போது, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை நம்மள வஞ்சிக்கும்படியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு கடவுள் திட்டமும் தெளிவுமா சொல்றது என்னன்னா, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னு சொல்லி. சோ நம்ம பிரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த சயின்ஸ் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆயத்தமா இருங்கள் தான் அவர் சொல்றாரு. நம்ம ரெடியா இருக்கணும். நம்மளுடைய ரெடினஸ் ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட் சினாரியோ என்ன நம்மளுக்கு வெளிப்படுத்துதுன்னா, நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்மளுக்கு சொல்லுது. இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம், சங்கீதம் 18:2ல சொல்லப்பட்டபடி, கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கணும்ன்றது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம எப்படி நிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். நம்ம உறுதியாகவும், நிலையாகவும் விசுவாசத்துல நம்ம இருக்கணும். என்னை சுத்தி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும், என்னை ரட்சிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம சாட்சிகளாக இருக்கணும். இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கரண்ட் சினாரியோக்கு நம்மளுடைய தயார் நிலை என்ன? நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? இது எல்லாத்துக்குமே இந்த வசனம் மூலியமாவே கடவுள் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து இந்த நெக்ஸ்ட் வரப்போற அடுத்த வீடியோக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம இப்ப பாத்திரலாம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் பூமியானது அப்படின்ற வேர்ட்ல என்னென்ன ஹீப்ரூ லெட்டர்ஸ் வந்து இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வாவ். இதுக்கு கெமெட்ரி வேல்யூ வந்து 6. செகண்ட் லெட்டர் ஹே. தேர்ட் லெட்டர் அலைஃப். ஃபோர்த் லெட்டர் ரேஷ். ஃபிஃப்த் லெட்டர் சாடே. இங்க ஒரு காரியத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் இதே வார்த்தை வந்திருக்கு. அது எங்க நம்ம பார்த்தோம்? 6வது வார்த்தையாகவும் 7வது வார்த்தையும் சேர்ந்து இந்த வார்த்தை வந்திருக்கு. முதலாவது வாவ். அடுத்து வந்து ஹே. இந்த 2 வார்த்தையும் எதின் அடிப்படையில வந்துச்சுன்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். கிராமர் ரூல்ஸ் படி இது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனாவும் டெஃபினைட் ஆர்டிகலாவும் இங்கிலீஷ் கிராமர் படி இருக்கு. அதே மாதிரி ஹீப்ரூ கிராமர் அதன் அடிப்படையில் பார்க்கறப்பையும் என்ன காரியத்துக்காக இது இங்க இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் வேர்ட் அண்ட் த எர்த் அப்படின்றது பூமியையும் அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆகப்பட்டிருக்கு. அதே வார்த்தை, அதே எழுத்துக்கள் வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பூமியானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது என்ன டிஃபரன்ஸ்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இதே வார்த்தைகள் வந்து மொத்தம் 7 எழுத்துக்களோட எழுதப்பட்டிருக்கு. அதே வார்த்தை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல மொத்தம் 5 எழுத்துக்களால எழுதப்பட்டிருக்கு. அப்போ அங்க 2 எழுத்துக்கள் எக்ஸ்ட்ராவா எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்ன எழுத்து? ஆலிஃப் அண்ட் தவ். இதோடைய டிரான்ஸ்லேஷனும் அந்த எர்த் தான். இந்த எழுத்துக்களுடைய டிரான்ஸ்லேஷன் அந்த எர்த் தான். இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? சரி, என்னன்றதை பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கறப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது 2 தான். என்னது? ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும். இங்க எழுத்து உறுப்பு அப்படின்றது எபிரேய மொழியில இங்க உங்களுக்கு புரிதலுக்காக இங்க கொடுத்திருக்கேன். இதுதான் வந்து யோத். இந்த எழுத்து ரொம்ப சிறிய எழுத்து. எபிரேய எழுத்துக்களே ரொம்ப ஸ்மாலஸ்ட் லெட்டர் தான் இந்த யோத். அதே மாதிரி எழுத்தின் உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த ஸ்ட்ரோக்கை வந்து எபிரேய மொழியில அது வந்து எழுத்தின் உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோது வரும். யோது ஸ்டார்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். அப்ப ஒரு எழுத்துடைய எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் சேதப்பட்டு போகாதுன்னு சொல்லி ஒளிந்து போகாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா அவரு எவ்வளவு பர்டிகுலரா இந்த எழுத்தின் மேல சொல்றாருன்னு பாருங்க. இப்ப இப்படி சொல்லப்பட்டிருக்க இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திச்சோம்னா இங்க முழுமையுமாக 2 எழுத்துக்கள் காரியம் இல்லாம கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படித்தானே? இந்த காரியத்தை தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம டீகோட் பண்ணப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த 2 எழுத்து ஆலிஃப் அண்ட் தவ் யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அதே மாதிரி அந்த 3 எழுத்து அண்ட் அப்படின்ற எழுத்து எதை குறிக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை குறிக்குது. சோ இந்த இடத்துல இந்த 2 எழுத்துக்களும் எதுக்காக இம்பார்ட்டண்டா எழுதப்பட்டிருக்குன்னா, அவருடைய சிலுவை மரணம், அதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, அவருடைய சரிக்கட்டுதல், இது எல்லாத்தையும் தான் நம்மளுக்கு
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை டீகோட் பண்றப்ப நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் ஒரு சரியான புரிதலையும் நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸையும் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பூமியானது அப்படின்ற இந்த 5 எழுத்துக்கள் கொண்ட இந்த வார்த்தையை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைக்குள்ள என்னென்ன மறைப்பொருட்கள் கடவுள் வந்து வச்சிருக்காரு, அதை எப்படி நம்மளுக்கு வெளிப்படுத்த போறாருன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஹீப்ரூ டீகோடிங் ஃபார் த வேர்ட் அண்ட் த எர்த். இப்போ வரைக்கும் பொறுமையா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா துதிகன மகிமை தேவன் ஒருவருக்கு மாத்திரமே.